ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோ ஒரு வித்தியாசமான வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இவால்வ் ஆக போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது என்னுடைய பர்சனல் ப்ரிடிக்ஷன் தான். இது இப்படி வந்தது அப்படின்னா இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் தான் கேட்குறீங்கன்னு நீங்கள் பெருமையாக சொல்லலாம். தைரியமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரிடிக்ஷனாக இருக்கும். நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் போடுங்க. ஸோ இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி இருக்குது? இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு பிரிக்காக இருக்குது. இப்படி ஒரு சாதாரண ஒரு ஸ்லாப் இருக்குது, சாதாரணமாக இருக்குது. இதில் பேட்டரி இருக்குது, கேமரா இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ ஃபோல்டபுள்ஸ்லாம் வந்துருச்சு. ஃப்ளிப்பு, ஃபோல்டு, ஸ்ட்ரெச்சு எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அடுத்தது எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த ஃபோனில் எந்த வித பேட்டரியும் இருக்க போகிறதில்ல, எந்த வித ப்ராசஸரோ சிப்பு மோடம் எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த ஃபோனோட வெயிட் எல்லாமே குறைய போகுது. ஸோ கேமிங் ஃபோன்ஸ்லாம் 300 கிராம் கிட்ட போயிடுச்சு. ஸோ இப்போ எதுவுமே குறைய போகுது. வெறும் 150 கிராம்ஸுக்குள்ளேயே மொத்த ஃபோனோடைய வெயிட்டுமே ஷ்ரிங்க் ஆகி வந்துடும். ஏன்னா இதில் பேட்டரி இருக்க போகிறதில்ல, சிப் இருக்க போகிறதில்ல, வெறும் டிஸ்பிளேவும் ஸ்பீக்கரும் கேமரா சென்சர்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ பேட்டரி இல்லாமல் எப்படி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இனிமே வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் பாக்கெட்டில் ஒரு டிவைஸ் கொடுத்துருவாங்க, ஒரு பவர் பேங்க் மாதிரியான ஒரு டிவைஸ். அந்த டிவைஸில் தான் உங்களுக்கு சிம்மு, சிப்பு, வைஃபை, ப்ளூடூத்துக்கான சிப்பு, மோடமு எல்லாமே இருக்க போகுது. பேட்ரி, ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் பாக்கெட்டில் இல்லை பேக்கில் வைக்கிற மாதிரி கொண்டு வரதுனால 10,000 mAh அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க போகுது. ஸோ 10,000 கீழே இருந்துச்சுன்னா என்னடா 10,000 கீழே போய் நீ பேட்டரி வச்சுருக்கேன்னு சொல்லி எல்லாம் ஒரு ஏளனமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, அந்த டிவைஸ் நான் சொன்னேன் இல்லையா, பாக்கெட்டில் வைக்கிற அந்த டிவைஸில் இருந்து வயர்லெஸ்ஸாக உங்கள் கையில் வச்சுருக்கிற இந்த டிவைஸுக்கு டிஸ்பிளே ப்ராட்காஸ்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், வயர்லெஸில் லேட்டன்சி இல்லாமல் கொண்டு வர முடியலை. பட் ஃப்யூச்சரில் இந்த லேட்டன்சிங்கிற ஒரு விஷயமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். 0% கொண்டு வருவாங்களான்னு தெரியல. பட் ஹோப்ஃபுல்லி இந்த லேட்டன்சி இஷ்யூ தெரியாத அளவுக்கு ஒரு மைனர் லேட்டன்சியோட கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இமேஜின் பண்ணுங்களேன், உங்கள் கையில் ஒரு டிவைஸ் இருக்குது, அதை இப்படி நெளிச்சு இப்படி இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி எப்படி வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு சாதாரண ஃபோனை டேப்லெட் ஆக்கலாம், அதை அதே ஃபுல்லாக இழுத்து ஒரு ஃபுல் பிசி மானிட்டர் மாதிரி ஒரு 15 இன்ச் மானிட்டராக மாற்றினா எப்படி இருக்கும், அதை அப்படியே மடித்து ஒரு 6 இன்ச்சுக்கு ஒரு ஃபோனாக மாற்றினா எப்படி இருக்கும். இந்த மாதிரி ஏன்னா இப்போ ஃபோல்டபுள் டிஸ்பிளேஸ் வந்துருச்சு. POLED அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி எல்ஜி ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க. அது ஃபோல்டபுள் டிஸ்பிளேக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளேக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளாஸ்டிக் OLEDன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் எப்படி வேணால் வளைச்சி நெளிச்சு இழுத்து ரப்பர் பேண்ட் மாதிரி எப்படி வேணால் அந்த டிஸ்பிளே நீங்கள் மேனிப்புலேட் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ அந்த மாதிரி மைக்ரோ லெவலில் வயரிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி இருக்குன்னா, செப்பரேட்டாக ஒரு டிவைஸ், அதை உங்களுடைய பர்ஸ்லேயோ பேக்லேயோ பாக்கெட்லேயோ வச்சுட்டு மெயின் டிவைஸை வயர்லெஸ்ஸாக வெயிட்லெஸ்ஸாக இப்படி கையில் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி பிசியாக மாற்றி ப்ளூடூத் கீபோர்டு வச்சு உடனே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிங்கிள் டிவைஸ். ஸோ கம்ப்யூட்டர் அண்ட் ஃபோன் ரெண்டுமே யூனிஃபைட் ஆகி ஒரே சிங்கிள் டிவைஸாக மாறப்போகுது அப்படிங்கிறது இப்போ ஃப்யூச்சர் கொண்டு வந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே CESல எல்ஜி வயர்லெஸ் டிஸ்பிளேவை டிவியில் செஞ்சு காமிச்சிட்டாங்க. அதை நான் மேலே அட்டாச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதையும் இப்போ Huawei கம்பெனி ட்ரைஃபோல்டு 3 வகையாக ஃபோல்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோல்டபுள் ஃபோனையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் வந்துருச்சு. இப்போ எல்ஜி ஸ்ட்ரெச்சபிள் டிஸ்பிளேவையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுவும் வந்துருச்சு. ஸோ இந்த 3ஐயும் கிளப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிளியராக கிடைக்கும். ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்க போகுது. ஸ்ட்ரெச்சபிள் ஃபோல்டபுள் வயர்லெஸ் டிஸ்பிளேவை உங்கள் கையில் நீங்கள் வச்சுருக்க போகிறீங்க. ரொம்ப வெயிட்லெஸ் கம்மியாக இருக்க போகுது. இது நல்லதா இல்லை கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது. 2 டிவைஸ் கேரி பண்ண போகிறோங்கிறது ஒரு இம்சையாகவே இருந்தாலும் கையில் நீங்கள் ரொம்ப நேரம் ஒரு வெயிட்டான விஷயத்தை பிடிச்சி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு தனியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு தனியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக வேணும் படம் பார்க்குறதுக்கு டேப்லெட்டுக்கு தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் 3 டிவைஸையும் ஒன்றாக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி நிச்சயமாக வரதான் போகுது. மேபி ஒரு 5 to 10 years டவுன் த லைன் இதை வரலாம். ஸோ வந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ ஞாபகம் வந்துச்சுன்னா திரும்ப பாருங்கள், சப்ஸ்கிரைபை போட்டு விடுங்க, லைக்கை போட்டு விடுங்க.